friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அசத்தலான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த குழம்பு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த குழம்புல வந்து கத்திரிக்காய் சேர்த்திருக்கிறதுனால கத்திரிக்காயில நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கத்திரிக்காய் மசால் குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். கத்திரிக்காய் மசால் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். 2 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 கனிஞ்ச தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், ஆயில் தேவையான அளவு. அவ்வளோதாங்க கத்திரிக்காய் மசால் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் வச்சு சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து மல்லி, சீரகம், கடலை பருப்பு இது 3 சேர்த்துக்கிறேன். கூடிய மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கேன். இப்போ இது சூடு ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளியை இந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்க, தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இது சூடாகட்டும். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காம நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வதக்கி வச்சுருந்த தக்காளி கொஞ்சம் சூடாறிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்க்காம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு காம்பு கட் பண்ணிவிட்டு 2 அந்த மாதிரி நறுக்கிட்டு இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கிறாதீங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் 2 அந்த மாதிரி பாதி அளவுக்கு கட் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி முழு கத்திரிக்காயும் நம்ம இந்த மாதிரி கீறி விட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் பாதியாகவும் அறுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி கழுவி இந்த மாதிரி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் மசால் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் 3 சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர டைமில் வெள்ளைப்பூண்டுகள் தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி, தோசை இதுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இரும்பு சத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் அதிகமாகவே இருக்குது. அதனால நம்ம வாரத்தில் 2 டைமாவது கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக, அதாவது நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இதில் வந்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும்.
கொஞ்சம் ஆயிலில் இந்த கத்திரிக்காய் வந்து வதங்கினாதான் நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காயை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், வதங்கினாலே கத்திரிக்காயோட கலர் வந்து மாறும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், கலர் மாறுறது நமக்கு நல்லாவே தெரியுது கத்திரிக்காய் எவ்வளோ தூரம் வதங்குது அப்படின்னு. இப்போ வந்து இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். மசாலா தூள் சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் மசாலா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நான் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கனால இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சேர்க்கும் போது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துற தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் மசாலா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி அரைச்ச ஜார்லேயே வந்துட்டு அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இப்போ வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரமும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 பேருக்காகிற மாதிரி இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா சூடாகி ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வந்து பாருங்கள், குழம்பு நல்லா ஒரு கொதி கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரைச்சி வச்சிடணும் இல்லையா பொடி, அதை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். எடுத்தோடனே எல்லா பொடியுமே சேர்த்துற வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி ரொம்பவும் சேர்த்துற வேண்டாம். பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். அதே மாதிரி இப்போ நம்ம மசால் பொடி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 கொதி வரைக்கும் வந்து காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் மசால் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.